வணக்கம். ஏன்டா என் வீடியோ மாத்திரம் மேலே தள்ளி விட்டுட்டே போறீங்க? கேட்டும் கேட்காம என்னதான் சொல்றேன்னு நல்லா கூர்மையா கேட்டு பாருங்களேன். அ? குண்ட செட்டிலே குதிரை ஓட்டாம, ஓட்டுன வண்டியே ஓட்டாம, மாற்றத்தை கொண்டு வாங்க. ஒரு மாற்றம் வேணும் தானே இன்னைக்கு விஜய் உட்கார வச்சிருக்கு. மறுபடியும் தப்பு பண்றவனுக்கு அதே அரெஸ்ட்டு, அதே ஜெயிலு, அதே சாப்பாடு, அதே ரெஸ்ட்டு. வெளியில தப்பு பண்றவன போய் ஜெயிலில் போடுறீங்களே. ஜெயிலில் என்னதான் என்ன பண்றீங்க? சுக வாழ்க்கை ஜெயிலு. நிம்மதியாக தூங்கலாம். காலைல 5 மணிக்கு உட்காந்து இப்படி கணக்கு கொடுக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா சாயந்தரம் 4:30 5 மணி வரை ஜாலி தான். வெறும் திங்கிறது தான் வேலை. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கணக்கு கொடுக்கணும் உட்காந்து. மறுபடியும் தூங்கணும். மறுபடியும் 4 மணிக்கு ஏஞ்சி கணக்கு கொடுக்கணும். மறுபடியும் திங்கணும், நல்லா ஜாலி பண்ணணும். நல்லா தூங்கலாம், நல்லா நேரம் நல்லா திங்கலாம். ஜெயிலுங்கிறீங்க. ஜெயிலில் என்ன? ஜெயிலில் ஒரு தண்டனையும் கிடையாது. என்ன தண்டனை தரீங்க? இந்த திருடுறவன், வன்றவன், பொய் சொல்கிறவன், இவனுக்கு தான் கடுமையான தண்டனை கொடுக்குறீங்க. கொலை பண்ணுறவன், செய்யாத தப்பை செய்கிறவனுக்கெல்லாம் லைஃப் லாங் ஜெயிலுங்க. அவனுக்கெல்லாம் சூப்பராக பார்த்தீங்கன்னா வெள்ளை ஃபேண்டு, வெள்ளை சட்டை, சூப்பராக உள்ளார என்ஜாய் பண்ணுறானுங்க. ஃபஸ்ட்டு இந்த சட்டத்தை மாற்றுங்க. நீங்கள் இவ்வளோ ஜாலியாக அரெஸ்ட் போய் ஜாலியாக வச்சுருக்கனால தான் எல்லா பேரும் எல்லா தப்பும் பண்ணுறானுங்க. புரியுதா இல்லையா? ஃபஸ்ட்டு உங்கள் சட்டத்தை மாற்றுங்க. தப்பு பண்ணுறவனுக்கு கடுமையான தண்டனையாக இருக்கணும். அதான் அப்பயே ஸ்பாட்லேயே இந்த சூட் பண்ணுறது, கழுத்தை விட்டுறது, ஜெயிலில் லைஃப் பூரா போடுறது, இந்த தண்டனைலாம் பத்தாது. இந்த குழந்தைங்களை கதற கெடுக்கிறான் பாரு, அதே மாதிரி அவன் உயிர் கதற போயிட்டே இருக்கணும். குறைஞ்சபட்சம் 10 மணி நேரமாவது அவன் உயிர் போராடி துடிச்சு சாகணும். தெரியுமா? எந்த போலீஸுக்காவது தெரியுமாடா? நான் தப்பு தவிர ஏதாவது பேசி விடுவேன். என்னவோ சட்டம் தான் கடமையை செய்ய என்ன மயிரை செய்யுங்க. தப்பு பண்ணுறதுக்கு உடனே தண்டனை. ஹே, முடியலன்னா மக்கள்கிட்ட விடு, மக்கள் பார்த்துக்கோ. உடனே எவனாவது தண்டிச்சானா அவன் நீ அடிக்கிறதுக்கு நீ யாரா? நீ கேட்கறதுக்கு நீ யாராங்கிறீங்க போலீஸ்காரங்க? நீங்கள் தண்டிக்கிறீங்க, நீங்கள் தண்டிக்கல. குற்றவாளிக்கு பாதுகாப்பு தான் கொடுக்குறீங்க. அதனால மக்கள்கிட்ட விட்டுருங்க, மக்கள் பார்த்துக்குவாங்க. மூடிக்கிட்டு போங்க. அதான் நான் அப்படி தான் சொல்லுவேன். ஒரு கையெழுத்தில் போதை நிப்பாட்டினா எங்கேயுமே பிரச்சனை இருக்காது. அது உங்களால் முடியுமா? விஜய், சோசப் விஜயால் முடியும்.